ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட இந்த வீடியோவில் உருளைக்கிழங்கு போண்டா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இந்த உருளைக்கிழங்கு போண்டா நமக்கு அவ்வளோ மொறுமொருண்டு ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நம்ம டீ கடையிலலாம் உருளைக்கிழங்கு போண்டா வாங்கி சாப்பிட்ருப்போம். அவ்வளோ டேஸ்ட்டாக வந்திருக்கும், மொறுமொருண்டு இருக்கும். அதே போல் நானும் ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது நம்மளோட வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நான் இன்றைக்கி போண்டா செய்கிறதுக்காக பெரிய சைஸில் 3 உருளைக்கிழங்கு எடுத்துட்டேன். இது நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை நம்ம வந்துட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். வேக வைக்கிறதுக்காக குக்கர் ஒன்று எடுத்துக்கலாம். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு அதில் வச்சுக்குவோம். இப்போது கிழங்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கல் உப்பு சேர்த்து நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சுடுவோம். குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 விசில் வரட்டும், நல்லா வெந்துடும். இதுக்கடையில் நம்ம போண்டாக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். கடலை மாவு 1 கப் எடுத்துட்டேன். இது எனக்கு கரெக்டாக 250 கிராம் இருக்குது. அது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சோம்புத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அது கூடவே கலர் பவுடர் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சோடா உப்பு லைட்டாக சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். அந்த மாவோட அந்த மிளகாய்த்தூள் எல்லாம் லைட்டாக நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். இப்போ இது கூடவே தோசை மாவு சேர்த்துக்கலாம். தோசை மாவு அல்லது இட்லி மாவு சேர்த்துக்கலாம். தோசை மாவு இட்லி மாவு இல்லை அப்படின்னா பச்சரிசி மாவு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நம்ம இது மாதிரி தோசை மாவு இட்லி மாவு சேர்த்தோம் அப்படின்னா இன்னும் நமக்கு போண்டா நல்லா பொசு பொசுன்னு நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நமக்கு மாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இதில் தோசை மாவு வந்துட்டு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த பதம் எப்படி இருக்கணும் அப்படின்னா நமக்கு தோசை மாவு எந்த பதத்துக்கு இருக்கணுமோ அதே போல் நம்ம கரைச்சி எடுத்துக்கணும். நல்லா கட்டி இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மாவு ஒரு பக்கம் ரெடியாக இருக்கட்டும். நமக்கு உருளைக்கிழங்கு ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போது வெளியே எடுத்துக்கலாம். இப்போது வேக வச்ச உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே நம்ம வெளியே எடுத்தாச்சு. இப்போ நம்ம தோல் எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். தோல் எல்லாமே எடுத்தாச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்குவோம். இது நல்லா மசிச்சு விட்டுக்கணும். நல்லா கட்டி இல்லாத மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். நீங்கள் கையால் பிசைறதா இருந்தால் கூட மசிச்சு விட்டுக்கலாம். இது போல் நல்லா கட்டி இல்லாத மாதிரி நல்லா மசிச்சு விட்டு எடுத்துட்டேன். இந்த டைமில் பொடியாக நறுக்கின ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா பொடியாக நறுக்கி இருக்கணும். அது கூடவே பொடியாக நறுக்கின ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், சோம்புத்தூள் 1/4 ஸ்பூன், மிளகுத்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நமக்கு வந்துட்டு இந்த வெங்காயம்லாம் தனித்தனியாக தெரியக்கூடாது. அதனால நம்ம கையாலே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு பிணைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஆற விட்டு நம்ம கையாலே நல்லா பிசைஞ்சு எடுத்துப்போம். இது போல் நல்லா பிசைஞ்சு இப்போ நமக்கு போண்டாக்குள்ளே வைக்கிற அந்த உருளைக்கிழங்கும் ரெடி ஆகிடுச்சு.
இப்போ அடுத்து நம்ம உருண்டை பிடிக்கணும். நமக்கு எந்த அளவுக்கு ஷேப் வேணுமோ அது போல் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இது போல் ஒரு மீடியம் சைஸ்லேயே வந்துட்டு உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்தையுமே உருண்டை பிடிச்சி ஒரு தட்டுக்கு வச்சு ரெடியாக எடுத்து வச்சுப்போம். இப்போ அடுத்து நம்ம ஒரு பக்கெட்டு எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது, நல்லா ஹீட்டாக இருக்கணும். இப்போ இது போல் உருண்டை நம்ம பிடிச்சி வச்சுருக்க உருண்டையை எடுத்துகிட்டு மாவில் போட்டு எடுத்துக்கலாம். மாவு வந்து இது போல் நமக்கு தோசை மாவு பதத்தில் தான் இருக்கணும், ரொம்ப தண்ணி இருக்கக்கூடாது. இது மாதிரி நம்ம உருண்டையை போட்டோம் அப்படின்னா அதில் வந்து மாவு நல்லா ஒட்டணும். சூடான எண்ணெயில் இது போல் போட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு மாவு தண்ணியாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட கடலை மாவு சேர்த்துக்கலாம். இது லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கலாம். நமக்கு அவ்வளோ சூப்பராகவே உருளைக்கிழங்கு போண்டா ரெடி ஆகிட்டுருக்கு. அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது, நல்லா உப்பையும் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இது நமக்கு வந்துட்டு பபிள்ஸ்லாம் அடங்கிருச்சு அப்படின்னா நமக்கு வந்து வெளியில் எடுத்துடலாம். இப்போ நமக்கு பொரிஞ்சு ரெடி ஆகிடுச்சு, எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்துக்கலாம். அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குல்ல, அவ்வளோதான், நமக்கு ரொம்ப ஈஸி செய்கிறது. நான் இன்றைக்கி ரொம்பவே சூப்பராக ட்ரை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு சில நேரத்தில் ஈவினிங் டைமில் ஏதாவது சுடு சுடு சாப்பிடணும் போல் இருக்கும், அப்போ நம்ம இது சூப்பராகவே செஞ்சு சாப்பிட்லாம். இது கூடவே சூடாக டீ போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். வா, அவ்வளோ அழகாக வந்திருக்கு. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.